இன்னைக்கு நம்ம ஃபேட்டி லிவர் பத்தி பார்க்க போறோம். உங்கள சில பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்கலாம். அதுல உங்க அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் எல்லாமே நார்மல், ஆனா அந்த ஃபேட்டி லிவர் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப காமனா பார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இது எதனால அதிகரிக்குதுன்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த புவர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டு எக்ஸசைஸ் ரொம்ப பண்றது இல்லை, புவர் ஸ்லீப், இந்த மாதிரி சில லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ்னால வெயிட் கெயின் நிறைய இருக்கு. இதை தாண்டி என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த ஃபேட்ஸ் எல்லாம் லிவர்ல போய், அதாவது கல்லீரல போய் டெபாசிட் ஆகும்போது லிவர் ஸ்டியட்டோசிஸ், ஹெப்பாட்டிக் ஸ்டியட்டோசிஸ், அதுதான் ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். ஸோ ஃபேட் டெபோசிஷன் அந்த லிவர்ல நிறைய ஏற்படும் போது அது இந்த மாதிரி அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது நம்ம ஃபேட்டி லிவரா பிக்அப் பண்றோம். இந்த ஃபேட்னால என்ன கெடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேட் ஸ்லோவா அக்யூமுலேட் ஆக லிவர்ல இன்ஃப்ளமேஷன் நிறைய ஆகும். இன்ஃப்ளமேஷன் நிறைய ஆக ஸ்லோவா என்ன ஆகும், ஃபைப்ரோசிஸ் ஆகும். ஃபைப்ரோசிஸ் ஆக என்ன ஆகும், லிவர் சரியாவே வேலை செய்யாது. அந்த பாயிண்ட்ல தான் அது லிவர் சிரோசிஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜுக்கு மேல லிவர் சரியா வேலை செய்யலைன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து லிவர் ஃபெயிலியர் தான். உயிர் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம இதை ரெக்கக்னைஸ் பண்ணி, ஃபேட்டி லிவர்ங்கிற பாயிண்ட்லேயே இதை ரெக்கக்னைஸ் பண்ணி இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக இந்த எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்.